ஈஸியாகவே சமைச்சிட்டேன். ஏன் தெரியுமா? ஹஸ்பண்டே வந்து சாய்ஸ் சொல்லிட்டாங்க. என்ன சமைக்கணும்னு யோசிக்கிறது தான் கஷ்டமான விஷயம். சமைக்கிறது வந்து ஈஸியாக சமைச்சிருவோம். பச்சை பயிறு குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக காலிஃப்ளவர் சில்லி தான் வச்சுருந்தேன். அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. காலிஃப்ளவரை வேக வச்சு தனியாக வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. காலிஃப்ளவரோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் கலருக்காக வந்து காஷ்மீரி சில்லி தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னாக்கானும் கலர் பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 65 மசாலா சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு 65 மசாலா சேர்த்துக்கோங்க. ஆச்சி மசாலாவில் உப்பு இருக்காது அப்படிங்கிறதுனால நான் உப்பு சேர்த்துருக்கேன். சில பிராண்டடில் வந்து உப்புமே வந்து கொடுக்க தான் செய்கிறாங்க. நீங்கள் வந்து பேக் சைடு இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து மசாலா வந்து உதிர்ந்து வராது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த மெத்தடை தான் வந்து யூஸ் பண்ணுறேன். பேட்டர்லாம் ரெடியான பிறகு சூடான எண்ணெயில் பொரித்து எடுத்திங்கன்னா சூப்பரான காலிஃப்ளவர் 65